ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக இயக்குனர் நெல்சனிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்துவதாக செய்திகள் வெளியான நிலையில் காவல்துறையைச் சேர்ந்த யாரும் தன்னிடம் பேசவில்லை என்று நெல்சன் மறுப்பு தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை 27 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வழக்கில் தலைமறைவாக இருந்து வரும் சம்போ செந்தில், சீசிங் ராஜா, வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணன் ஆகியோரை தனிப்படை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். மொட்டை கிருஷ்ணனின் செல்போன் தொடர்புகளை காவல்துறையினர் ஆய்வு செய்தபோது அடிக்கடி இயக்குனர் நெல்சனின் மனைவி மோனிஷாவிடம் அவர் பேசி வந்தது தெரியவந்ததை அடுத்து தனிப்படை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். கல்லூரி காலத்திலிருந்து கிருஷ்ணன் தனது நண்பர் எனவும் இதனால் உரையாடி வந்ததாகவும் மோனிஷா கூறியுள்ளார். அவரது வங்கிக் கணக்கையும் காவல்துறையினர் ஆய்வு செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் மொட்டை கிருஷ்ணன் தொடர்பு குறித்து இயக்குனர் நெல்சனுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டு ராஜரத்தினம் ஸ்டேடியம் பின்புறமுள்ள அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடைபெற்றதாக தகவல்கள் பரவின. சுமார் 1 மணி நேரம் விசாரணை நடந்ததாக கூறப்பட்ட நிலையில் இதுகுறித்து இயக்குனர் நெல்சனிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது காவல்துறையைச் சேர்ந்த யாரும் தன்னிடம் பேசவில்லை எனவும் சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் பொய் என்றும் மறுப்பு தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன்.